அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கோமதி. நான் ஈரோட்டிலேருந்து வரேன். கீதா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க யூடியூப்பில் வந்து நான் பேசுகிறத கேட்டுட்டு, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, தொழில் முனைவோராக இருக்கீங்க, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஃபாலோ பண்ணி ரொம்ப கரெக்டாக என்னை வழி நடத்தினாங்க. ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. முதல்ல பெண்கள் அப்படின்னாவே வீட்டில் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு, குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு, கணவருக்கு துணிமணி துவைச்சிக்கிட்டு, அந்த மாதிரி பெண்கள் அப்படின்னாவே எத்தனை பேர் இங்கே நீங்கள் பெண்கள் இருக்கீங்க? கை உயர்த்துங்க. சூப்பர். பெண், நான் ஒரு பெண் அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஆணுக்குள்ளார இருக்கிற வீரம், ஆண்களுக்குள்ளார இருக்கிற தைரியம், அந்த கம்பீரம், அந்த துணிச்சல், அந்த தொழில் புரிவதற்கு உண்டான அந்த மரபு அணு பெண்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்லையா? ஒத்துக்கலையா? அப்புறம் ஏன் நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க? கவனிக்கணும் தானே. இங்கே நான் வந்துங்க சிங்கப்பூரில் பிபிஏ 3 வருஷம் முடித்தேங்க. அதுக்கப்புறம் எம்பிஏ வந்து லண்டனில் ஒரு 3 வருஷம் முடித்தேன். அப்புறம் பிஹெச்டி பண்ணியிருக்கேங்க தொழிலை பற்றி. அப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேட்கலாமா வேண்டாமா? கண்டிப்பாக கேட்கணும் தானே. இவ்வளோ படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், ஒரு பாராட்டு கூட கொடுக்க முடியலையே உங்களால். நான் அவ்வளோலாம் படிக்கலைங்க. நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. அதனால் படிப்பை தொடர முடியலை. ஆனால் டாக்டர் பட்டம் கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. எதற்காக வேண்டி அப்படின்னா, ஒரு 1200 பெண்களுக்கு மேலே எங்களோட இணைந்து தொழில் புரிந்து பல லட்சங்களை சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். சானிட்டரி நாப்கின்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ஒரே ஒரு பொருள் மூலமாக ஊரு கதை பேசுறது இல்லைங்க. சீரியல் எந்த பெண்களும் பார்க்க மாட்டாங்க. என்ன சீரியல் ஓடுதுன்னே தெரியாது. பக்கத்து வீட்டில் என்ன கதை, ஏற்ற வீட்டில் என்ன கதை, எதுவும் தெரியாது. உடம்பு முழுவதும் தொழில் ரத்தம். அந்த தொழிலும் எப்படி இருக்கும்னா புண்ணியமானதாக இருக்கும். ஒரு தொண்டு செய்து தொழில் செய்வது, தொழிலின் மூலமாக தொண்டு செய்வது, இந்த மாதிரி ஒரு வியாபாரம். என்ன வியாபாரம்? அப்படி என்ன வியாபாரம்? பீரியட்ஸ் அப்படின்னாவே, மாதவிடாய், மாதவிலக்கு அப்படின்னாவே, எத்தனை ஆண்கள் உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய மகளுக்கு பீரியட்ஸ் டைமில் நீங்கள் அவங்களுக்கு உடல் ரீதியாக என்ன பிரச்சனை வருதுன்னு எத்தனை ஆண்கள் உட்காந்து கேட்டிருக்கிறீங்க? கை உயர்த்துங்க. பக்கத்தில் இருக்கிறவர் உயர்த்துறாரான்னு பார்த்துட்டெல்லாம் உயர்த்தக்கூடாது. சரிங்க. உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் பேசணும். இப்போ மூளையிலிருந்து பேசக்கூடாது, இதயத்திலிருந்து சொல்லுங்கள். அவங்களுக்கு தேவையானதை, அந்த உணர்வு ரீதியான அந்த பெண்களுக்கு, உனக்கு என்னம்மா பிரச்சனை, நான் இருக்கேம்மா, நீ நீ இந்த 3 நாளைக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆண்கள் கை தூக்க சொன்னால் தூக்கிடுவீங்க. எத்தனை கணவன்மார்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? பெண்கள் கை தூக்குங்க. இப்போ ஒரு 4-5 பேர் பரவாயில்ல, அந்த சைடெல்லாம் கை தூக்குறாங்க. கணவனை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். மாதவிடாய், மாத விலக்கு அப்படின்னாவே அது ஏதோ ஒரு தீண்டத்தகாதது, அதை சொல்லக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது. நான் 14 வருஷமாக இதை மட்டும்தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா கல்லூரிகள், ஸ்கூல், பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற பெண்களுக்கு போய் நான் பேசுகிறேன். படித்தவங்க மத்தியிலும் பேசுகிறேன், படிக்காதவங்க மத்தியிலும் பேசுகிறேன். இதற்காக வேண்டி என்னுடைய 14 ஆண்டுகள் 24 மணி நேரமும் இதே சிந்தனையோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு 12 நாடுகளுக்கு தனியாக பயணம் செய்திருக்கிறேன். மற்ற நாடுகளில் எந்த நாப்கின் தயாரிக்கிறாங்க, எப்படி ஹைஜீனாக இருக்குது அப்படின்னு தன்னந்தனியாக பயணம் செய்து, ஜெர்மனியர்கள் ஹைஜீனா, ஆனையான், இன்ஃப்ராரெடு, மேக்னட்டிக், நானோ கைட்டின், சர்ஜிக்கல் காட்டன், சோற்று கற்றாழை, ஏர்லைடு பேப்பர்லாம் வச்சு பேட்டன் ரைட்ஸில் ஜெர்மனை சேர்ந்த 8 டாக்டர்கள் தயாரிக்கிற ஒரு நாப்கின் நான் தேடி தேடி கண்டுபிடிச்சேன். நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறது. நான் புண்ணியத்தை தேட வேண்டும் என்று தேடினேன். இறைவன் எனக்கு அந்த பொருளை கண்ணில் காமிச்சார். அதை தேடி எடுத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் முதல்ல பயன்படுத்தி எனக்கு நெருக்கமான பெண்களிடம் கொடுத்து பயன்படுத்த கொடுத்தேன். நல்லா மேக்கப் பண்ணிக்கிறோங்க. லிப்ஸ்டிக் போட்டுக்கிறோம், ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறோம், ஹேர் கட் பண்ணிக்கிறோம், கிளிப்பு வாங்கி குத்திக்கிறோம். அடடட, சாரீ என்ன, ப்ளவுஸ் என்ன, பின்னாடி வச்சு ஜன்னல் வச்சு யார் பார்க்குறாங்களோ இல்லையோ 3000 ரூபாய் செலவு பண்ணுறதுனாலும் ஜாக்கெட்டுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எஸ், ஆமாம் தானே?
ஆனால் இந்த சானிட்டரி நாப்கினுக்கு நான் போயிட்டு இங்கே பாருங்களேன், மார்க்கெட்டில் ஆடலாம், பாடலாம், மலையேறலாம், நீ பிறண்டு பிறண்டு படுக்கலாம், நீ திரும்பி திரும்பி பார்க்க வேண்டாம் அப்படின்னெல்லாம் விளம்பரம் வருது. நிஜமாலும் அப்படி இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது? அதை தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். விளம்பரங்கள், நீ பெயிண்ட் அடிச்சுக்கலாம், நீ பெயிண்ட் அடிச்சுக்கிட்டீங்கன்னா பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம். விளம்பரம் வருதா இல்லையா? அமாம் சோப் போட்டு குளிச்சா நீ 10 ரவுடி வந்தாலும் எதிர்த்து நிற்கலாம். ஷோ கடவுளே, கரத்தை கற்றுக்கிட்டா ரவுடி வந்தால் அடிக்கலாம். ஹமாம் சோப் போட்டு குளிச்சா எப்படிங்க ரவுடிஸை அடிக்க முடியும்? கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவங்கிறது, தாய்மைங்கிறது அம்மா வீடு தாங்க சுகம். அம்மா வீடு எவ்வளோ பெரிய சொர்க்கம் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, நான் ஏசியன் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், உன்னை அது பாதுகாத்துக்கும், நீ பிரசவத்துக்கு அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம். பார்க்குறவங்க முட்டாளா, கேட்குறவங்க முட்டாளா? டிவி என்னோடது, பணம் என்னோடது, கேபிள் காசு என்னோடது, வீடு என்னோடது, ஹால் என்னோடது, என்னோட சோபாவில் உட்காந்து என் நேரத்தை என் கண்ணை கொண்டு நான் பார்த்தா அவர் ஆடலாம், பாடலாம், மலையேறலான்றாரு. படிக்கட்டு கூட ஏற முடியாதுங்க. பீரியட்ஸ் ஆனால் படிக்கட்டு கூட ஏற முடியாது. இதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய தயாரிப்பு. மதுரை ஹைகோர்ட்டில் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாரு. என்னன்னு, தரக்கட்டுப்பாடு சான்றிதழ் இருக்க வேண்டும் பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கினுக்கும் குழந்தைங்க பயன்படுத்துகிற பேபி டயாப்பருக்கும். அதெல்லாம் கேஸு போயிட்டு இருக்குது, அப்படி தான் போயிட்டு இருக்கும். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு எத்தனை பெண்கள், இங்கே இருக்கிற பெண்கள் ஆகட்டும், ஒரு பிஸ்கட் வாங்கினா இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்குறோம், ஒரு ஜூஸ் குடிச்சிங்கன்னா இது காலாவதி ஆயிடுச்சான்னு பார்க்குறீங்க. ஆண்கள் பெண்கள் இங்கே எல்லாருமே முதிர்ச்சி அடைஞ்சவங்க தான், மெச்சூர் ஆனவங்க தான் இருக்கீங்க. எத்தனை பேர் உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற நாப்கின், இல்லை பெண்களே போய் வாங்கிட்டு வர நாப்கின் பிரித்து பார்த்துருக்கீங்க? எவ்வளோ பேர் பிரித்து பார்த்துருக்கீங்க? என்ன இன்க்ரீடியன்ஸ் உள்ளே இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்றைக்கி டீ கடையை ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த ஐயங்கார் பேக்கரி ஓப்பன் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில், நான் ஈரோடுங்க, எங்கள் ஊர் சைடு ஐயங்கார் பேக்கரி ஃபேமஸ்ஸு, தெருவுக்கு தெரு ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி செயற்கை கருத்தரிப்பு மையம் திருமண பக்கமெல்லாம் இப்பொழுது எங்கள் ஊரில் வாங்க, குழந்தையோடு போங்க, எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வாங்க. பாட்டி தாத்தா காலத்தில் 10 குழந்தைங்களை பெற்றெடுத்தாங்க, எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகலை. இந்த மாடு செனை சேர்த்துற மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எக்கு வாங்கி வச்சுக்கிட்டு எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வாங்க, எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வாங்க, குழந்தை ஒரு வரம். ஏன் இந்த 20 ஆண்டுகளில் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் மாறுச்சு? என்ன காரணம்? பெண்மை எங்கே போனது? டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், பர்ஃப்யூம், பிளாஸ்டிக், இது எல்லாமே சந்தையில் இருக்கக்கூடிய லீடிங் பிராண்ட் நாப்கின்ல இருக்குது. தனி ஒருவன் படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீ 4வது பேஜ், அதாவது பத்திரிக்கையில் 4வது பக்கத்தில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது முதல் பக்கத்தில் இருக்கிற கண்டினியூட்டி. இந்த மலட்டுத்தன்மையை பெண்களுக்கு ஏற்படுத்தணும்னா எங்கே கை வைக்கணும்? சானிட்டரி நாப்கின்ல கை வைக்கணும். அப்போ தான் மருந்து மாத்திரை. நீங்கள் நார்மலாக ஒரு குழந்தை பெற்றா எவ்வளோ செலவாகும்? இதே செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு ஐவிஎஃப்க்கு போனீங்கன்னா எவ்வளோ செலவாகும்? 10 லட்சம் 15 லட்சம் கேட்குறதெல்லாம் கூட. அதுக்கு ஒரு கவுன்சிலிங் டீம் இருக்காங்க. அப்போ இந்த ஆராய்ச்சியின் முடிவில் என்ன புரிதல் வந்துச்சு, என்ன தெளிவு வந்ததுன்னா, கெமிக்கல் நாப்கின் பயன்படுத்தக்கூடாது. அப்போ துணி யூஸ் பண்ணிக்கலாமா? துணி யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டு குடும்பம் இல்லை, 3 நாள் ஓய்வு கிடையாது. அப்போ என்ன மாற்று வழி? அந்த மாற்று வழி தான் 8 டாக்டர்கள் சேர்ந்து, பெண் சமுதாயம் இனி சம்பாதிக்க வந்துட்டாங்க, எல்லா துறைகளையும் இருக்காங்க. ஒரு பெட்ரோல் பங்கில் போனால் பெட்ரோல் அடிக்கிறாங்க, ஒரு நகை கடைக்கு போனால் நகை கடையில் நிற்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்போது இவர்களுக்கு ஓய்வு கிடையாது. அவர்களுக்கு வெளியாகிற ரத்தம் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அது பாக்டீரியாவாக மாறும். இன்னைக்கு இந்த 2-3 ஆண்டுகள் கொரோனா அப்படிங்கிற ஒரு தொற்று நோய், ஒட்டுமொத்த கொரோனாவையும் நீங்கள் பிடிச்சி நிறுத்தினீங்கன்னா 1 கிலோ கூட வராது. அதுதான் உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சது. இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய தொழில் கொரோனா டைமில் தாங்க சூப்பராக நடந்துச்சு. கொரியர் அனுப்ப முடியாமல் ஒரே 1 வாரம் தான் எங்களால் அனுப்ப முடியல. போஸ்ட் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண உடனே எல்லா இந்தியா முழுவதும் அனைத்து இடங்களுக்கும், ஏன்னா அழகாக இருந்தாலும் சரி, படிச்சிருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, மும்பையாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் பீரியட்ஸ் வந்து தானே ஆகும். நாட்டுக்கு நாடு கலாச்சாரம் மாறி இருக்கலாம், உணவு மாறி இருக்கலாம், உடை மாறி இருக்கலாம், மொழி மாறி இருக்கலாம், ஆனால் பீரியட்ஸு, அதனால எங்கள் பெண்கள் பீரியட்ஸ்னோன்னு கொரோனானோன்னு கப்பல் வராமல் போயிடுமோ, நீங்கள் இறக்குமதி பண்ணாமல் போயிடுவோன்னு 40,000 50,000 ரூபாய்க்கு சொந்த யூஸ்க்கு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு வியாபாரம் விரிவாக நடந்தது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும்
தொழில் அப்படின்னு வந்துட்டா கிராஃப் வந்து மேலே தான் போகணும். நான் 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். வெறும் 1000 பேக்கெட்டை ஃப்ளைட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். உடனே கேட்பாங்க, இது ஜெர்மன்லேருந்து வருது, வெளிநாட்டு பொருளா? வெளிநாட்டு பொருள் தான், என்ன பண்ணுறது, இங்கே இங்கே குவாலிட்டியை தயாரித்தா இங்கேயே வாங்கிக்கலாமே. அவர் அவ்வளோ பேசுவார். சில பேரெல்லாம் நான் டெமோலாம் பண்ணி காமிப்பேன், வெளிநாட்டு பொருள் நீங்கள் எப்படி வாங்கிட்டு வந்து செய்யலாம். கூகுள் எங்கேருந்து வந்துச்சு, யூடியூப் எங்கேருந்து வந்துச்சு, பெட்ரோல் எங்கேருந்து வந்துச்சு, ஃபோனெல்லாம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க, வெளிநாட்டு தானே எல்லாமே, இன்டர்நெட் வெளிநாட்டு தானே, ஏன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கணும்னு தோணும், கேட்க முடியாது. உண்மைதானங்க. நம்ம கட்ட வண்டியில் போகலாமே, மின்சாரத்தை கண்டுபிடிச்ச ஒரு எடிசன் தானே, ஏன் நம்ம போட்டு ஆன் பண்ணி நம்ம ஏன் யூஸ் பண்ணணும்? உலகம் நம்மளோடதுங்க. யாதும் ஊரே யாவரும் கேலி. கப்பலோட்டிய தமிழை முன்னையே நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் கடல் கடந்து வணிபம் செய்திருக்கிறார்கள். நல்ல பொருள் வாங்கிட்டு வந்தோம். 1000 பேக்கெட்டு ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்தேங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. 2008 எம்ஆர்பி. உங்கள் மைண்ட்லலாம் என்ன தெரியுமா ஓடிட்டுருக்கு? அப்போனா விலை அதிகமாக இருக்குமா, வாங்க முடியுமா? 250 ரூபாய்ங்க ஒரு பாக்கெட்டு. 10 பீஸ் இருக்கும், 2 மாதத்துக்கு வரும். ஒரு சிங்கிள் பீஸ் எடுத்தால் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ஆனையான்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது ஆன்டிபாக்டீரியாவாக வேலை செய்யும். வீடு வீடா போய் தெருவா அலைஞ்சு திரிஞ்சு டெமோ பண்ணுவேன். XY பிராண்டு, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, கொண்டாங்க இது பாருங்க அப்படின்னு டெமோ பண்ணுவேன். 250 ரூபாயா அப்படிம்பாங்க. ஏங்க 250 ரூபா தான் 2 மாதத்துக்கு வரும், 125 ரூபா அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ்க்கு ஆரம்பித்தேங்க. என்றைக்குமே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பொறுமை, அந்த வைராக்கியம், கிண்டல் கேலி அவமானம் இதெல்லாம் இருந்துச்சு எனக்கு. அப்படியே பட்டுக்கம்பளை விரித்து மாலையெல்லாம் போட்டு சால்வையெல்லாம் போத்தி வெற்றியோடு வா அப்படின்னாலும் வீட்டில் இருந்தும் அனுப்புகிறேன். பக்கத்து வீடு ஏற்று வீடு யாரும் அந்த மாதிரியெல்லாம் பாராட்டு அங்கீகாரம்லாம் கொடுக்கலைங்க. என்னத்தையோ இந்த அம்மா எடுத்துகிட்டு போய் விற்றுக்கிட்டு இருக்குது. என்னென்னமோ விற்றா இன்றைக்கி நாப்கின் விற்கிறாளா. நான் நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணேன், புடவை சேல் பண்ணேன், ஊறுகாய். விற்பனை செய்கிறதுல என்னங்க தவறு? ஒரு பொருளை விற்றால் கோடீஸ்வரர் ஆகலாமா, வாங்கினா கோடீஸ்வரர் ஆகலாமா? தேவையான பொருளை, தீர்வான பொருளை, புதிதாக ஒரு பொருளை நாம் கொடுக்குற இடத்துல இருந்தால் நம்ம நிச்சயம் கோடீஸ்வரர் ஆகலாம். படிப்படியாக முன்னேற்றம் நடந்து இன்றைக்கு பல பெண்கள், நான் மட்டும் சம்பாதிக்கிறேன் என்பதை நான் பெருமையாக சொல்லவில்லை, இங்கே ஃபெமி பிஸ்னஸில் இணைந்து பல பெண்கள் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் இங்கே என்னை நேரில் பார்த்ததில்லை, யூடியூப் மூலமாக தான் என்னை பார்த்துருக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் சென்னை வரேன்னு சொன்னதுமே சில பெண்கள் கால் பண்ணி உங்களை நேரில் சந்திக்கணுமா, நாங்களும் இந்த ப்ரோக்ராமுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் முத பார்க்குறேன். சில பேர் கை உயர்த்துங்கள். இவர்கள் அனைவருமே எங்களோடு இணைந்து லட்சக்கணக்கில் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு என் நிறுவனத்தின் சார்பாக, என்னின் சார்பாக நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தொழிலை நான் தொடர்ந்து செய்ய பயணிக்கும் பொழுது வைராகியம், ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம். என்ன லட்சியம், என்ன குறிக்கோள் என்றால், நீர் உயர தாமரை உயரணும் அப்படிங்கிறது போல இந்த டர்னோவர், இந்த விற்பனை, இந்த களம், இந்த பெண்களுக்கு உண்டான இந்த ப்ராடக்டை ஒவ்வொரு பெண்ணும் எடுத்துகிட்டு போய் அனைத்து பெண்களிடம், 6வது படிக்கிற குழந்தை இன்னைக்கு பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த குழந்தைக்கு எப்படி அந்த உடல் கூறு மன முதிர்ச்சி அடையலை, உடல் முதிர்ச்சி அடையலை, ஆனால் பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. அவர்களுக்கு நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். எல்லா ஸ்கூல் காலேஜுக்கு எஜுகேட் பண்ணி ஒரு ஸ்லாப் சிஸ்டம் வச்சுருக்கோம், எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. 1000 பேக்கெட்டில் ஆரம்பித்த இந்த வியாபாரம் இன்னைக்கு பல பெண்களோடு இணைந்து லட்சக்கணக்கான நாப்கின் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். துபாய், இலங்கை, மலேசியாவில் ஃபெமி ஹெல்த் கேர் ஆஃபீஸ் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதை பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு பெண் நினைத்தால் வைராக்கியத்தோடு இறங்குனீங்கன்னா உங்களுடைய சுதந்திரத்தை, உங்கள் பொருளாதாரத்தை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. எப்படா பிடிச்சி உங்களை கீழே இழுக்கலான்னு வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, வெளியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நண்டு கதை தெரியுங்களா? நண்டு கதை தெரியுமா? எத்தனை பேருக்கு நண்டு கதை தெரியும்? கொஞ்சம் பேருக்கு தெரியும், சொல்லிடுறேனே. அமெரிக்காவுக்கு நண்டு தேவைப்பட்டுச்சுங்களாம். இந்தியாவிலேருந்து கால் பண்ணி நண்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற ஒரு நண்டெல்லாம் பிடிச்சி அனுப்பிச்சிருக்காரு. எல்லா நாட்டிலேருந்தும் நண்டு போயிருக்கு. எல்லாம் சீல் வச்சு நல்லா ஆணியெல்லாம் அடித்து பாக்ஸாக போயிருக்கு. ஆனால் நம்ம ஊரில் இருந்து போன நண்டு மட்டும் சீல் வைக்காமல் போயிருக்குதுங்க. என்னடா இது, சீல் வைக்கல, ஆனால் கவுண்ட் பண்ணி பார்த்தா எல்லா நண்டும் கணக்காக இருக்குது.
கரெக்டாக அவர் என்ன கவுண்டிங் கேட்டாரோ அது அப்படியே கரெக்டாக இருக்குது. அனுப்புனவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, என்ன ஆச்சரியம், என்னாச்சும் ட்ரைனிங் கொடுத்தீங்களா உங்கள் நண்டுக்கெல்லாம், இப்படி அழகா அத்தனை நண்டு பத்திரமா இருக்குது, ஆனால் சீல் இல்லை, ஓப்பனாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு இவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது ஒரு ஜோக்காக எடுத்துக்கிறதா இல்லை பெயினாக எடுத்துக்கிறதா, நம்மளை சுற்றி இருக்கிற கூட்டம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஊர் நண்டு தப்பிச்சு போகணும்னு நினச்சி ஏறி மேலே போனால் உள்ளே இருக்கிற ஒரு நண்டு பிடிச்சி இழுத்து உள்ளே போட்டுரும், ஒரு நண்டையும் தப்பிக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு எங்கள் நண்டுக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 பேர் திக்கு தெரியாத காட்டில் போய் நின்றுருக்காங்க. ரொம்ப பிரார்த்தனை, ஒருத்தர் அல்லாவை நோக்கி பிரார்த்தனை, ஒருத்தர் கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை, ஒருத்தர் சிவனை நோக்கி பிரார்த்தனை. உருகி உருகி பிரார்த்தனை பண்ணோன்னே இறைவன் நேராக வந்து என்ன வரம் வேண்டும் கேட்டு வாங்கிக்கோங்களேன். ஒருத்தர் கேட்குறாரு, நான் அமெரிக்காவில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆகணும். உடனே அடுத்த செகண்டு அமெரிக்காவுக்கு போயிட்டார், கோடீஸ்வரன் ஆகிட்டார். இது காட்சிகளாக இந்த 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் கேட்குறாரு, அவனை விட 1 மடங்கு மேலே நான் சிங்கப்பூரில் போய் கோடீஸ்வரனாக ஆகணும். ரைட்டு, அதுக்கு என்ன, இந்த வரம் கொடுத்தாச்சு. இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் போய் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு, இன்னொருத்தர் சிங்கப்பூரில் போய் அவரை விட பெரிய கோடீஸ்வரராக இருக்கார். 3ஆவதாக உட்காந்துட்டு அவரையும் பார்க்குறாரு, இவரையும் பார்க்குறாரு, அந்த இதை பார்க்குறாரு, அந்த காட்சியை விஷுவலேஷனில் காமிக்கிறாங்க, பார்க்குறாரு. இவர் வரமே கேட்காம யோசிச்சுட்டு இருக்காரு என்ன கேட்குறதுன்னு. இறைவன் சீக்கிரம் கேளுப்பா, என்ன வரம் வேணும் கேளு, உனக்கும் நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால், போனானுங்கள 2 பேர் திரும்பி என் பக்கத்தில் பழையபடி வந்துடணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிட்டார். மேலே போக விடாமல் பார்த்துக்குவாங்க நம்மளை, ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் குழந்தைகள், உங்கள் குடும்பம், உங்கள் எதிர்காலம். நடந்து வந்தீங்களா, கார் 2 வீலர் வாங்குங்க, 2 வீலர் வந்தீங்களா காரில் வாங்குங்க, வாடகை வீட்டில் இருக்கீங்களா சொந்த வீடு. இலக்கு, லட்சியம், குறிக்கோளை வைத்து பயணம் செய்யுங்கள். எனக்கு 10 நிமிடம் தான் கொடுத்தாங்க. 10 நிமிடத்துக்குள்ளே என்னால் பேச வேண்டியதை நான் பேசியிருக்கேன். நான் நினைக்கிறேன், தொழில் அதிபர்களுக்கு உண்டான ரத்தம் உள்ளே ஓட வேண்டும். வாழ்க்கை சரித்திரமாக இருக்க வேண்டும். சரித்திரத்தில் இடம் பிடிக்கவில்லை என்றாலும் உங்கள் சந்ததியர்களிடம் நீங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.